இன்னைக்கு எபிசோட்ல என்ன நடந்துச்சுன்னா, சேரன் ராகவ் கிட்ட எல்லா உண்மையும் சொல்றாரு. ராகவ் ரொம்ப கேஷுவலா சேரன் சொல்றத கேட்டுக்கிட்டு இருக்காரு. இன்னைக்கு பிரிஞ்சிருந்தாலும் 2 பேரும் என்னைக்கு இருந்தாலும் ஒண்ணு சேருவாங்க. எங்க குடும்பமே ரொம்ப நம்புது. நீங்க வேணா பாருங்க சார். 2 பேரும் கண்டிப்பா ஒண்ணு சேர்ந்துருவாங்க. நீலா ரொம்ப நல்ல பொண்ணு. சோழனும் ரொம்ப நல்ல பையன். 2 பேரும் கண்டிப்பா ஒண்ணு சேர்ந்துருவாங்க அப்படின்னு சேரன் சொல்றாரு. ராகவோட முகம் மாறுது. வானதி வீட்டுல வானதியோட அப்பா எதையோ யோசனையிலே இருக்காரு. வானதியோட அம்மா என்னாச்சுங்க, ஏன் இப்படி எதோ யோசனையிலே இருக்கீங்க அப்படின்னு கேக்குறாங்க. இல்ல நேத்து அந்த பாண்டியன் நம்ம வீட்டுக்கு வானதியை விட வந்தான்ல, அப்ப அவன் அந்த அளவுக்கு பொறுப்பா பேசினான். அதை நினைச்சு ஆச்சரியமா இருக்கு. நாம தான் அந்த பையனை தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கோமோ அப்படின்னு தோணுது அப்படின்னு வானதியோட அப்பா சொல்றாரு. ஆமாங்க, நாம அவனை பெத்து வச்சிருக்கோமே, அது ஏதாவது பண்ணியிருந்தா அவன் வீட்டுல போய் உட்காந்துருக்கும். இதுவே அவன் வீட்டுல போய் உட்கார்ந்து இருந்ததுன்னா நமக்கு எவ்வளவு அசிங்கமா இருந்திருக்கும். ஆனா அந்த பையன் நம்ம வீட்டுல கொண்டாந்து விட்டுருக்கான். கையெடுத்து கும்பிட்டு மன்னிப்பு வேற கேட்டான். அதை பார்த்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு அப்படின்னு வானதியோட அம்மா பேசிட்டு இருக்காங்க. இதை வானதி மறவா இருந்து கேட்டுட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நேரா ஓடி போய் பாண்டியன் கிட்ட, பாண்டியா ஒரு விஷயம் தெரியுமா, இன்னைக்கு எங்க அம்மா உனக்கு சப்போர்ட் பண்ணி பேசினாங்க. நீ ரொம்ப பொறுப்பான பையன்னு சொன்னாங்க. எனக்கு என்னமோ கூடிய சீக்கிரத்துல எங்க அம்மா அப்பா ஒத்துக்கிட்டு கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்கன்னு தோணுது அப்படின்னு பாண்டியன் கிட்ட வானதி சொல்றாங்க. பாண்டியன் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. கல்யாணம் பண்ணி வச்சதுக்கப்புறம் எனக்கு தான் கஷ்டம் அப்படின்னு பாண்டியன் கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதை புரிஞ்சுக்காம வானதி மறுபடியும் சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. ராகவ் ஆஃபீஸுக்கு வராரு. திவ்யாவையும் நிலாவையும் ஆஃபீஸில் இருங்க, கொஞ்சம் ஒர்க் இருக்கு, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் திவ்யா எனக்கு ரொம்ப டைம் ஆயிடுச்சு, நான் ஹாஸ்டல் போறேன்னு சொல்லிட்டு திவ்யா கிளம்பிடுறாங்க. நிலா மட்டும் ராகவ் கிட்ட மாட்டிக்கிட்டாங்க. நிலா ராகவ் நான் கொஞ்சம் கிளம்பணும், சீக்கிரம் எதா இருந்தாலும் சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு. ராகவ் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நிலா, கொஞ்சம் ஒர்க் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இதுதாங்க இன்னைக்கு நடந்தது. நாளைக்கு என்ன நடக்க போறங்கிறத இனி பார்ப்போம். மறக்காம சீரியல் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ராகவ் எல்லாரும் போன பிறகு நிலா கிட்ட பேசணுங்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. நிலா மட்டும் ஆஃபீஸில் இப்போ தனியாக இருக்காங்க. ராகவ் கரெக்டாக டைம் பார்த்து நிலா கிட்ட போய், நிலா கொஞ்சம் பேசணும் உட்காருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நிலா வேறு வழி இல்லாமல் உட்காராங்க. சொல்லுங்கள் ராகவ், என்ன ப்ராஜெக்ட் அப்படின்னு கேட்குறாங்க. நிலா, உங்களை ரொம்ப லவ் பண்ணுறேன், உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும், உங்கள் கூட லைஃப் ஃபுல்லாக வாழணும்னு நினைக்கிறேன். நீங்கள் ரொம்ப நல்ல பொண்ணு, ரொம்ப டேலண்டான பொண்ணு. உங்களை மாதிரி பொண்ணு என் லைஃப்பில் வந்தால் என் லைஃப் ரொம்ப நல்லா இருக்கும். நீங்களும் ஆர்கிடெக்ட், நானும் ஆர்கிடெக்ட், நம்ம 2 பேரும் ஒன்று சேர்ந்து அந்த கம்பெனி நடத்தலாம். உங்களுக்கு நல்ல லக்ஸுரி லைஃப் நான் கொடுக்குறேன், ப்ளீஸ் என்னை அக்செப்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு நிலா ராகவ் கிட்ட கேட்குறாங்க. ராகவ், எத்தனை தடவை சொல்கிறது, என்கிட்ட இந்த மாதிரி பேசாதீங்க, எனக்கு இது சுத்தமாக பிடிக்கல. நான் கல்யாணம் ஆன பொண்ணு, சோல்னு என்னோட ஹஸ்பண்ட். இதை சொல்லியும் நீங்கள் திருப்பி இதே என்கிட்ட பேசுறீங்க. தயவு செஞ்சு என்கிட்ட இந்த மாதிரி பேசாதீங்க அப்படின்னு கோவமா ராகவ் கிட்ட பேசுறாங்க. நிலா, சோழன் உன் தகுதிக்கு ஏத்த ஆளே கிடையாது. அவன் ஒரு டாக்ஸி டிரைவர். அவனை போய் கல்யாணம் பண்ணிட்டு அவன் கூட வாழ்றேன்னு சொல்ற. நீ ஒரு நல்ல ஆர்கிடெக்ட், அதுக்கேற்ற மாப்பிள்ளையா தானே பார்க்கணும். நீ என்ன டாக்ஸி டிரைவர் கூட வாழ்றேன்னு சொல்ற அப்படின்னு ராகவ் நிலா கிட்ட சொல்றாரு. ராகவ், எங்க 2 பேரும் கல்யாணம் ஆகி 1 வருஷம் ஆச்சு அப்படின்னு நிலா சொல்றாங்க. ராகவ் சிரிச்சுக்கிட்டே, நிலா உனக்கு நடந்தது ஃபேக் மேரேஜ் தானே, அதுக்கு எதுக்கு இவ்வளோ ரியாக்ட் ஆகுற அப்படின்னு ராகவ் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு. நிலா அப்படியே அதிர்ந்து போய் அப்படியே பார்க்குறாங்க. உனக்கு நடந்தது ஃபேக் மேரேஜ் தானே, ஒரு ட்ராமா கல்யாணம் தானே, வீட்டை விட்டு ஓடி வர்றப்ப என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் போலீஸ் ஸ்டேஷனில் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. இப்போ ஃபேமிலியோட பேரை காப்பாற்றணுங்கிறதுக்காக 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக நடிக்கிறீங்க. அவ்வளோதானே நிலா, எனக்கு இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. எப்படின்னா நீங்கள் டிவோர்ஸ் வாங்க போகிறீங்க, ஹியரிங்லாம் அட்டன் பண்ணியிருக்கீங்க. டிவோர்ஸ் வாங்கினதுக்கப்புறம் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம், நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு ராகவ் சொல்கிறாரு. நிலாவுக்கு ஒன்றுமே புரியல. எப்படி ராகவுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சதுன்னு குழப்பத்தோடய ராகவை பார்க்குறாங்க. நிலா, ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க, நீங்களே உங்களுக்கு கல்யாணம் நடந்ததை கல்யாணமாக நினைக்கல, அப்புறம் எப்படி நான் நினைப்பேன். ப்ளீஸ் என்னை கொஞ்சம் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. உங்கள் லைஃப் நல்லா இருக்கும், நான் உங்களை நல்லா பார்த்துப்பேன், அந்த சோழனை விடையும் உங்களை நல்லா பார்த்துப்பேன் அப்படின்னு ராகவ் மேலும் நிலாவை வற்புறுத்திட்டே இருக்காரு. நிலா கோவத்தில், என்னால் உங்களை ஏற்றுக்க முடியாது ராகவ் அப்படின்னு கோவத்தில் பேக் எடுத்துகிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. ராகவ், நிலா நில்லுங்க, ப்ளீஸ் நில்லுங்க, கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க அப்படின்னு கெஞ்சிக்கிட்டே பின்னாடியே போகிறாரு. நிலா வேகமாக ஆஃபீஸை விட்டு கிளம்பி ஆட்டோ ஏறி வீட்டுக்கு கிளம்புறாங்க. நிலா வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே எல்லாரும் ஒன்றா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. வானதியும் வீட்டில் இருக்காங்க. நிலா கோவத்தோட வீட்டுக்கு பொறுமையாக உள்ளே போகிறாங்க. சேரன் நிலாவை, வாமா ஆஃபீஸ்லாம் எப்படி போச்சு, ரொம்ப லேட் ஆச்சா அப்படின்னு கேட்குறாரு. நிலா முறைக்க சேரனை பார்த்துக்கிறாங்க. சேரன் அப்படியே நிலாவை ஆச்சரியமாக பார்க்குறாரு. என்னாச்சு, ஏன் இந்த பொண்ணு பார்க்குது அப்படின்னு சேரன் யோசிக்கிறாரு. எல்லாரும் நிலாவை ஷாக்கிங்காக பார்க்குறாங்க. ஏன் இவங்க இப்படி சேரனை பார்க்குறாங்க அப்படின்னு யோசிக்கிறாங்க. நிலா சேரனை பார்த்து, உங்களுக்கு அறிவு இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. அது கேட்ட உடனே அப்படியே எல்லாரும் ஷாக் ஆகி நிலா பக்கத்து பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. சோழனுக்கு பயங்கர ஷாக்கிங்காக இருந்தது. என்ன இவ இப்படி பேசுகிறா, அதுவும் சேரன்கிட்ட இப்படி பேசுகிறா, அதான் அறிவு இருக்கா இல்லையான்னு வேற கேட்குறா, என்னாச்சு அப்படின்னு யோசிக்கிறாரு. சொல்லுங்க, உங்களுக்கு அறிவு இருக்கா இல்லையா,
ஏன் இப்படி பண்ணீங்க அப்படின்னு நிலா சேரனை பார்த்து கேட்குறாங்க. சேரனுக்கு ஒன்றுமே புரியல. என்னாச்சுமா, நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா, என்னாச்சு, ஏமா இப்படி பேசுகிற அப்படின்னு சேரன் கேட்குறாரு. தப்பு பண்ணிட்டீங்களா, பெரிய தப்பு பண்ணிட்டீங்க, தேவையில்லாத வேலையை பார்த்து வச்சிருக்கீங்க, உங்களால் எனக்கு நிம்மதியே போயிடுச்சு அப்படின்னு நிலா சேரன் கிட்ட சொல்கிறாங்க. சேரனுக்கு பெரிய ஷாக்காக இருக்குது. என்ன நிலா இப்படி சொல்கிற, நான் என்ன தப்பு பண்ணேன் தெரியலையம்மா, எதா இருந்தாலும் சொல்லுமா, நான் சரி செய்கிறேன் அப்படின்னு சேரன் சொல்கிறாரு. நீங்கள் இதை பண்ணுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நிஜமாவே உங்களுக்கு அறிவு இருக்கா இல்லையா, ஏன் இப்படி நடந்துக்கிட்டீங்க அப்படின்னு நிலா சேரனை பயங்கர கோவத்தோட கேட்குறாங்க. எல்லாரும் அமைதியாக நிலா பேசுகிறத வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. சோழன் குறுக்க வந்து, ஏங்க என்னாச்சுங்க, ஏன் இப்படி அண்ணனை திட்டுறீங்க, எதுவாக இருந்தாலும் டேரக்டாக கேளுங்க, நீங்கள் இந்த மாதிரி அண்ணனை திட்ட மாட்டீங்களே, என்னாச்சு, அண்ணன் என்ன பண்ணுச்சு சொல்லுங்க அப்படின்னு சோழன் கேட்குறாரு. அண்ணன் என்ன வேலை பார்த்துச்சு அதை சொன்னால் நீங்களே அண்ணனை திட்டுவீங்க அப்படின்னு நிலா கோவத்தோட சோழன் கிட்ட பேசுறாங்க. அப்படி என்னங்க அண்ணன் பண்ணுச்சு சொல்லுங்க, டைரக்டா விஷயத்த சொல்லுங்க அப்படின்னு சோழன் கேட்கிறாரு. ஏற்கனவே ராகவால நம்ம 2 பேருக்கும் பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. இந்த விஷயம் தெரியாம ராகு கிட்ட போய் நம்ம 2 பேருக்கும் நடந்த கல்யாணம் ஒரு ஃபேக் மேரேஜ், டிராமா கல்யாணம், நம்ம 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா சும்மா நடிச்சுக்கிட்டு இருக்கோம், இது எல்லாத்தையும் அப்படியே ராகு கிட்ட போய் சொல்லியிருக்காரு. ராகு இதுதான் சாக்குன்னு சொல்லி என்னை கல்யாணம் பண்ணிக்க, உன் லைஃப் நல்லா இருக்கும், உன்னை நல்லா பார்த்துப்பேன், உன்னை லக்ஸுரியா லைஃப் கொடுப்பேன், நீ என் கூடவே இரு அப்படின்னு சொல்லி என்னை வற்புறுத்திட்டு இருக்கான் அப்படின்னு நிலா சேரன்ட்ட சொல்றாங்க. இதை கேட்டுட்டு சோழனுக்கு செம்ம கோவம் வருது. அண்ணே, நீ ஏன்னு இந்த வேலையை பண்ண, உன்னை யார் போய் ராகு கிட்ட இதெல்லாம் சொல்ல சொன்னது, நீ எதுக்கு முதல்ல ராகவை போய் பார்த்த, அவன் ஏற்கனவே நிலா கிட்ட தப்பா நடந்துகிட்டு இருக்கான், உனக்கு ஏதாவது தெரியுமா, நீ கொஞ்சம் யோசிக்கவே மாட்டியானே அப்படின்னு சோழன் சேரனை பயங்கரமா திட்டுறாரு. சோழா, இல்லடா, நான் யதார்த்தமா மீட் பண்ணேன், எங்க இன்ஜினியர் சார் தான் அழைச்சிட்டு போனாரு, ஒரு ப்ராஜெக்ட் விஷயமா பேசுறதுக்காக தான் போனேன், இதுக்காக நான் அவர்கிட்ட போய் பேசலடா, எனக்கு இதை பத்திலாம் எதுவுமே தெரியாதுடா, அவர் தான் நிலாவை பத்தி கேட்டாரு, நிலாவுக்கு ரொம்ப நல்லது நினைப்பாரு அப்படின்னு நினைச்சு நான் அவர்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டேன்டா. ராகவ் நிலா கிட்ட இந்த மாதிரிலாம் பேசுறாருன்னு எனக்கு தெரியாதுடா, இல்லைனா சொல்லியிருக்கவே மாட்டேன்டா. அப்பையும் நீங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்தா நல்லா இருக்கும், அதை தான் நாங்கள் விரும்புகிறோம், அப்படிதான்டா சொன்னேன், இதெல்லாம் எனக்கு தெரியாதுடா அப்படின்னு சேரன் சொல்றாரு. எதுவாக இருந்தாலும் நீங்க எங்களோட பர்சனல் விஷயத்த ராகவிட்ட சொல்லியிருக்க கூடாதுன்னு, அது ரொம்ப தப்பு, அது இன்னைக்கு எப்படி என்னை கொண்டாந்து விட்டுருக்கு பாருங்க, இதை அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு சோழனை கல்யாணம் பண்ணிக்காத, அவன் டிரைவர் தானே, என்னைய கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்லி என்னை வற்புறுத்தினா நான் இனிமே எப்படி எங்க வேலை பார்க்க முடியும் அப்படின்னு நிலா கேட்குறாங்க. எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு சொன்னதுல அவன் அமைதியா அப்படியே இருந்தான், நீங்க இதை சொன்ன பிறகு வேற மாதிரி நடந்துக்கிறான், எனக்கு இப்போ என்ன பண்றதுனே தெரியல, இனி வேலைக்கே போக முடியாது, எப்படி இனிமே நாங்க போய் வேலை பார்க்க முடியும், போனா திருப்பி எனக்கு கண்டிப்பா டார்ச்சர் பண்ணிட்டு தான் இருப்பான் அப்படின்னு நிலா அழுக ஆரம்பிக்கிறாங்க. அண்ணே, ராகவ் என் கண்ணு முன்னாடி நிலாவை என்கிட்டயே அவன் ஆளுன்னு சொன்னான், அதை கேட்டு நான் அமைதியாக தான் இருந்தேன், ஏன்னா நிலா வேலைக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்னு பயந்து தான் நான் அமைதியாக இருந்தேன், உன்னை யாருன்னு இதெல்லாம் போய் சொல்ல சொன்னது, இப்படி தேவையில்லாத வேலையை பார்த்து வச்சிருக்கனே அப்படின்னு சோழன் சேரனை பயங்கரமா திட்டுறாரு. சேரனுக்கு மனசே பாரமாகுது. சேரன் நிலா கிட்ட மன்னிப்பு கேட்கிறாரு. நிலா, என்னை மன்னிச்சிருமா, உனக்கு நல்லது நடக்கணும்னு நினைச்சுதான் இப்படி சொன்னேன், ஆனா அது இந்த அளவுக்கு கொண்டு போய் விடும்னு எனக்கு தெரியாதுமா, என்னை மன்னிச்சிருமா, நான் வேணா கண்டிச்சுட்டு வர்றேம்மா, நீ எதுவும் நினைக்காத, என்னை மன்னிச்சிருமா அப்படின்னு, நான் பண்ணது பெரிய தப்பு தான், நான் ராகவ்கிட்ட பேசினது பெரிய தப்பு தாம்மா அப்படின்னு சேரன் மன்னிப்பு கேட்குறாரு. அவர் என்கிட்ட பேசுகிறப்ப மனசுக்கு ஆறுதலாக இருக்குமே, நானும் எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேம்மா, அதை இவர் தப்பாக பயன்படுத்திப்பாருன்னு எனக்கு தெரியாது, என்னை மன்னிச்சிருமா, சோழா நீ என்னை மன்னிச்சிடறா அப்படின்னு சேரன் பயங்கரமாக அழுதுகிட்டு மன்னிப்பு கேட்குறாரு. வானதி இதை பார்த்துட்டு, அப்போ நிஜமாவே இவங்க 2 பேரும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கலையா, அப்புறம் எதுக்கு இவ்வளோ நாளாக இவங்க வீட்டில் இருக்காங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. போங்கண்ணே, உங்கள் மேலே பெரிய மரியாதை வச்சுருந்தேன், இந்த அளவுக்கு பண்ணிட்டீங்க, இனி அவன் என்னை பேசி பேசி டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருப்பான், அதை நினைச்சாவே எனக்கு வெறுப்பா இருக்கு, இப்போதான் லைஃப் கொஞ்சம் நல்லா போகுதுன்னு நினைச்சேன், நீங்க இப்படி டோட்டலா கொலாப்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு நிலா அழுதுகிட்டு சோகமா ரூம்குள்ள போறாங்க. சோழன் நிலாவுக்கு என்ன ஆறுதல் சொல்றதுன்னு தெரியாம அப்படியே நிக்கிறாரு. சேரன் கண்கலங்கியும் அப்படியே நிக்கிறாரு. பல்லவனும் பாண்டியனும், அண்ணே, ஏற்கனவே அவங்களுக்குள்ள இவ்வளவு பிரச்சனை போயிட்டு இருக்கு, நாங்கெல்லாம் எதுவுமே கண்டுக்காம தானே இருக்கோம், அந்த மாதிரி நீயும் இருக்க வேண்டியதானே, அதை அவங்களே பேசி சரி பண்ணிப்பாங்க, நீ ஏன்னா இப்ப தேவையில்லாத வேலையெல்லாம் பத்தி பேசிக்கிட்டு இருக்க, அதுவும் நம்ம குடும்பத்தில் இல்லாத ஒரு ஆள்கிட்ட ஏன்னா நம்ம குடும்ப விஷயத்தை பற்றி பேசுகிற அப்படின்னு சொல்லி பாண்டியனும் பல்லவனும் கேட்குறாங்க. இதாங்க நாளைக்கு நடக்க போகுது. ஐயனார் துணை சீரியல் அப்டேட் உடனே தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் சீரியல் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க.